ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 11 மாதங்களை கடக்க செய்து 12வது மாதத்தின் முதல் நாளை காண செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய உபவாச நாளுடைய 16வது நாளிலே தேவன் எனக்கு தந்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களை தேற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். அநேகருடைய வாழ்க்கை இளைப்பாறுதலற்றதாய், ஒவ்வொரு நாளும் ஏதொரு பயம் நிறைந்ததாய், துக்கம் நிறைந்ததாய், அநேகர் மகிழ்ச்சியாய் தங்களை காரியங்களை செலவிடும் போது, மகிழ்ச்சியின் நாட்களை சந்தோஷமாய் கொண்டாடும் போது, மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கொண்டாட முடியாதபடி அந்த நாளை வேதனையோடும் வருத்தத்தோடும் செலவிட சில பிள்ளைகளை எனக்கு ஆவியானவர் காட்டுகிறார். அவர்களை பார்த்து நான் வார்த்தை சொல்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு நாட்கள் உண்டாகும். இந்த மாதத்தில் சில நாட்கள் அவன் இதுவரை இல்லாத அளவுக்கு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை மாற்றி அமைக்கிற கர்த்தர் என்பதை சொல்லி வேதத்திலே ஒரு வார்த்தையை நான் வாசித்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எஸ்தர் எழுதின நிருபம் அது 9ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாறை அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். 21 வருஷந்தோறும் 6ஆம் மாதத்தில் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதமாக ஆசரித்து, யூதர்கள் சூழ்நிலை என்னவென்றால் 127 நாடுகளிலே இருக்கிற யூதர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் பயந்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரே ஒரு சம்பவம். அங்கு இருக்கிற எதிரான மக்களுக்கு ஒரு நகல் வருகிறது. நாங்கள் ஒரு தேதியை குறிப்பிடுவோம், அந்த தேதியிலே தேசத்தில் எல்லா யூதர்களையும் கொல்லப்பட வேண்டும். அந்த அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் இந்த யூதர்களை கொல்ல வேண்டும் என்கிற அந்த எல்லா ஆயத்தம் பண்ணி காத்திருக்கிறார்கள். யூதரோ இன்னொரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு தப்பி போக முடியாது. காரணம், எந்த தேசம் போனாலும் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். யோசித்து பாருங்கள், அந்த யூதர்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மனைவிகள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். இதுல இருந்து என்னை காப்பாற்றுவது யார்? ஆனால் அங்க நடந்தது சம்பவம் மாறினது. இந்த முதல் நகல் வந்து ராஜ அரண்மனையில் இருந்து இப்போது அங்கு இருக்கிற ஒரு சில பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்த போது, உபவாசம் இருந்து கர்த்தரை ஆராதித்த போது தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றினார். அடுத்த நகல் வருகிறது. நம் யூதர்களுக்கு சாதகமாய் ஒரு நகல் வருகிறது. நீங்கள் உங்கள் எதிராக இருந்து அழித்து போடுங்கள். உடனே அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். இந்த நாள் என் மகிழ்ச்சியின் நாள். அந்த 2 நாளை குறிப்பிடுகிறார்கள். அந்த நாளிலே அவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் விருந்துண்டு நண்பர்களுக்கு பரிசுகள் பரிமாறி அந்த நாளை சந்தோஷமாய் கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் ஆசரித்தார். அந்த நாளுக்கு ஒரு பேரும் போட்டார்கள், பூரீம் என்கிற பெயரை போட்டார்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் உங்களுக்கு அநேக பூரீம் நாட்கள் உண்டாவதாக. நீங்கள் இதுவரை ஒருவேளை அநேகர் மகிழ்ச்சியான நாட்களை கொண்டாடும் போது உங்களால் கொண்டாட முடியவில்லையே என்று நீங்கள் கவலைப்படலாம். இந்த நாளிலே நாங்கள் உபவாசம் இருக்கிறோம். எங்கள் வார்த்தை விசுவாசித்து இந்த ஆண்டவர்கள் விசுவாசம் வையுங்கள். முடிந்தால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள். உபவாசத்தோடு தேவனை ஆராதிக்க பழகிக் கொள்ளுங்கள். உபவாச தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த தேவனை, இந்த யூத ஜனங்களுக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் காரியங்கள் மாறும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற சில காரியங்கள் மாறி நீங்கள் ஆண்டவரை சாட்சி சொல்ல போறீங்க. இந்த நாளை எங்க ஆண்டவர் சந்தோஷமாய் மகிழ்ச்சிய நாள் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.